ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரோஹன் மாயாவோட காதல் கதை கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டோரி. நிறைய பேர் இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 6. தனது வகுப்புக்கு ஓடி வந்து கீர்த்தி அருகில் அமர்ந்தவளுக்கோ மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பதற்றமாக இருந்த மாயாவை பார்த்த கீர்த்தி, ஹே, என்னாச்சுடி? ஏன் இப்படி ஓடி வர என்று புரியாமல் கேட்டாள். அது அது என்னாச்சுன்னா உனக்கு என்று மாயா கீர்த்தியின் புறம் திரும்பி ஏதோ சொல்ல வரவும் ரோஹன் பேராசிரியர் இல்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு உள்ளே வரவும் நேரம் சரியாக இருந்தது. அவனை கண்டு விழி விரித்தவள் மேசையின் அடியில் ஒளிந்து கொள்ள கீர்த்திதான் புரியாமல் முழித்தாள். உள்ளே வந்தவனோ எல்லா மாணவர்களின் முன்னாலும் வந்து நின்று கொண்டு, ஹே காய்ஸ், என்ன விஷயம்னா இன்னும் 1 வீக்ல வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க பார்க்கில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? அதுலேயும் உங்கள் கிளாஸ் சார்பாக நான் ஒருத்தர் அசைன் பண்ண போகிறேன். எல்லா கிளாஸ்லேயும் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட தான் நான் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவேன். அவங்க உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் இதுக்காக பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க போகிற எல்லாரும் ஷேர் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். இப்போதைக்கு அவ்வளவுதான். அதை டீட்டெயில்ஸ் அப்புறமா வந்து சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ் என்று பேசி முடித்த ரோஹன் அங்கிருந்த ஒரு மாணவனை அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னான். அந்த மாணவனும் வகுப்பை சுற்றி பார்வையை சுழல விட்டவாறு, மாயா மாயா அங்கு போனா, மாயா என்று அவளை அழைத்தவாறே தேட கீர்த்தி முதுகில் போட்ட போடில் கீழிருந்து எழுந்து நின்றவள், ஹாய், என்னையா தேடுறீங்க என்று கேட்டவாறே இழித்து வைத்தாள். யா மாயா, he wants to talk to you என்று அந்த மாணவன் சொல்ல மாயாவுக்கோ கை கால்கள் உதற ஆரம்பித்து விட்டது. கீர்த்தியோ ரோஹனையும் மாயாவையும் மாறி மாறி அதிர்ச்சியாக பார்க்க எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக கைகளை பிசைந்தவாறு வகுப்புக்கு வெளியே நின்று கொண்டிருந்தவனிடம் மெல்ல நடந்து சென்றாள் மாயா. தன் முன்னால் நின்று கொண்டிருந்தவளையே ரோஹன் கூர்மையாக பார்க்க மாயாதான் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஹாய், யூ மாயா ரைட் என்று யோசிப்பது போல் பாவனை செய்தவாறு ரோஹன் கேட்க, தன் ரூஹியின் வாயிலிருந்து முதல் முறை தன் பெயரை கேட்டதிலேயே அப்படியே உருகிவிட்டாள் மாயா. அவனையே பார்த்தவாறு பூம்பூம் மாடு போல எல்லா பக்கமும் அவள் தலையாட்ட, ஓகே மாயா, லிசன், உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது, அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் பொறுப்பு. நான் ஆடிட்டோரியமில் தான் இருப்பேன். ஏதாச்சும் டவுட்னா அங்கே வந்து கேட்கலாம். ஓகே, நீ இதை பண்ணுவதானே என்று கேட்டுவிட்டு பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவன் பாட்டிற்கு செல்ல மாயாதான் உலகமே தன் கையில் என்பது போல் ஆனந்தத்தில் தத்தளித்தாள். அடுத்த பாடத்திற்கான வகுப்பு முடிந்தவுடன் ரோஹன் சொன்ன வேலையை கர்ம சிரத்தையாக செய்தவள் கீர்த்தியை இழுத்து கொண்டு ரோஹனின் முன் சென்று அவனிடம் பணத்தையும் சில தகவல்களையும் காகிதத்தில் எழுதி கொடுத்து அப்படியே அவனை விழுங்குவது போல் பார்த்தவாறு நின்றிருந்தாள். தன் முன் அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த ரோஹனுக்கு மாயா கண்களில் ஆர்வத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதில் சிரிப்புதான் முட்டி கொண்டு வந்தது. இதழுக்குள் சிரிப்பை அடக்கியவன், மாயா, நீங்க போகலாம் என்று சொல்ல அவளோ அப்போதும் அசைந்த பாடில்லை. இதை ரோஹனின் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சஞ்சய்க்கும் சிரிப்பு வர கீர்த்திக்குத்தான் ஆயாசமாய் போய்விட்டது. அடிச்ச மானத்தை வாங்குறாளே, பாவி பாவி என்று மாயாவை மனதிற்குள் திட்டியவள் அவளை இழுத்து கொண்டு செல்ல மாயாவோ புன்னகை முகமாக ரோஹனை பார்த்தவாறு அவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்றாள். சஞ்சயோ ரோஹனை அர்த்தமாக ஒரு பார்வை பார்க்க ரோஹனோ மாயா போன திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அன்றிரவு ஹாஸ்டல் அறையில் மாயா பாடலை ஒலிக்க விட்டு முதல் முறை தன் ரூஹி தன்னுடன் பேசியதை சந்தோஷமாக ஆட்டம் போட்டு கொண்டாட கீர்த்தி கூட ஒரு கட்டத்தில் அவளுடன் ஆட்டத்தில் இணைந்து அறையை ஒரு வழிப்படுத்த பக்கத்து அறையில் உள்ளவர்கள்தான் இவர்களின் கூத்தில் தலையிலேயே அடித்து கொண்டனர். இவ்வாறு அடுத்து வந்த நாட்களும் ரோஹன் மாயாவை அடிக்கடி பார்க்க இதை கவனித்தவளுக்கு ஒரு பக்கம் வெட்கம் பீறிட்டு கொண்டு வந்தாலும் மறுபுறம் இவன் தன்னை தான் பார்க்கிறானா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை.
இப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல உருண்டோட அந்த கேளிக்கை விருந்துகளுக்கான நாளும் வந்தது. போண்டா, ஹே போண்டா என்ற மாயாவின் குரலில் தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்தி மெதுவாக தூக்க கலக்கத்தில் கண்களை திறந்து பார்க்க, அந்த அரை தூக்கத்தில் மாயா நின்றிருந்த கோலத்தை பார்த்து, ஐயோ மாதாடி பேய் என்று அலறி அடித்துக் கொண்டு எழுந்தவள் கண்ணை பயத்தில் இறுக மூடிக்கொண்டாள். இதை பார்த்து அவள் முதுகிலேயே ஒரு போடு போட்ட மாயா, போண்டா நான் தான் என்று சினுங்க, அவளின் குரலில் மீண்டும் கண்களை திறந்து அவளை மிரட்சியுடன் பார்த்தவாறு, பிசாசு, என்னடி கோலா இது என்று கத்தினாள் கீர்த்தி. அதுவா, முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் டி. இன்னைக்கு என் ரூஹி கிட்ட என் லவ் சொல்ல போறல, அதான் கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. எப்படி, உனக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சா சொல்ல, எனக்கு உதவலாம் என்று கூற, அவளை பார்த்தவாறே எழுந்து வந்த கீர்த்தி மாயாவின் தோளில் கையை போட்டு, ஆனா ஜிலேபி, இன்னைக்கு உன் ஆளுக்கு ஏகப்பட்ட பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே, நீ என்ன பண்ண போற? என்னோட இந்த ஜிலேபி இருக்காளே, அவ மேக்கப் போடலன்னா கூட அழகுதான். உனக்கு அழகு டிப்ஸ் எதுவும் தேவையில்லை, நீ சும்மாவே நல்லாதான் இருக்க. ஆனா இதை பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நிறைய பேரோட ப்ரொபோசல்ஸ் பார்த்து அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும். 10ஓட 11ஆவதா உன்னோட ப்ரொபோசலையும் அவன் வேணான்னு சொல்லிட்டா என்னடி பண்ணுவ? உன்னோடது யுனிக்கா இருக்கணும்னு உனக்கு தோணலையா என்று கீர்த்தி சந்தேகமாக கேட்க, மாயா அதை பற்றி சற்றும் யோசிக்கவில்லை என்பது அவள் முகத்திலேயே தெரிந்தது. சற்று நேரம் வேறொரு யோசனையில் இருந்து, இல்ல, அவ்வளோ சீக்கிரம் என் ரூஹியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்ன அவன் ஏத்துக்கிட்டே ஆகணும். அவனே என்ன வேணான்னு சொன்னாலும் நான் அவனை விட போறதில்ல என்று கண்களில் ஏதோ ஒரு தீவிரத்துடன் சொன்னவளை பார்த்த கீர்த்திதான் ரோஹனின் மீதான அவள் கண்களில் தெரிந்த காதலில் ஆச்சரியப்பட்டு போனாள். வானில் சுற்றித் திரிந்த பறவைகளோ தம் இருப்பிடத்தை நோக்கி செல்ல, கதிரவனோ நாளை வரலாம் என இப்போதே ஓய்வெடுக்கச் செல்ல, தன் காதலன் செல்வதில் சோர்ந்து போய் பூக்கள் தங்கள் இதழ்களை மூடி மறைத்து கொள்ள, நிலாவின் வருகைக்காக ஏங்கும் மலர்கள் அவனை காண என ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்க, அந்த பூங்காவே பல வண்ண விளக்குகளாலும் பூக்களின் அலங்காரத்தாலும் இதய வடிவ சிகப்பு நிற பலூன்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தன. புஃபே முறையில் உணவுகள் மேசையில் வைக்கப்பட்டிருக்க, ஒரு புறம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டவென போடப்பட்டிருந்த மேடையில் உலாவிக் கொண்டிருந்தனர். காதலர்கள் தினத்துக்கென அன்றைய நாள் தங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறத்தில் உடை அணிந்து இளைஞர் யுவதிகள் வலம் வர, அந்த பூங்காவே காதல் மயமாக காட்சியளித்தது. ரோஜா நிற லெஹெங்காவிற்கு கருப்பு நிற துப்பட்டா என லேசான ஒப்பனையில் கூந்தல் காற்றில் பறக்க, தேவதை போல் ஜொலித்த நம் நாயகி கீர்த்தியின் பின்னால் அமர்ந்தவாறு ரோஹனிடம் சொல்ல வேண்டியதை மனப்பாடம் செய்தவாறு ஸ்கூட்டியில் வந்து சேர்ந்தாள். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த மாயாவுக்கோ மனம் படபடவென அடித்து கொண்டது. என்னதான் இருந்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, காதலை தம் மனம் கவர்ந்தவர்களிடம் சொல்வது என்னவோ பெரிய போராட்டமாகத்தான் இருக்கிறது. மாயாவின் பதற்றமான முகத்தை பார்த்த கீர்த்தி, ஏண்டி, ஏன் இப்ப ஜிஞ்ச தின்ன மங்கியாட்டம் மூஞ்ச வச்சிருக்க? கொஞ்சம் கேஷுவலா தான் இரு என்று கூற, ஐயோ போண்டா, நீ வேற ஏண்டி பயத்துல மனப்படம் பண்ணதெல்லாம் மறக்குதுடி, என்ன பண்றதுன்னே தெரியல. ச்சே, இன்னும் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அடியே, நான் வேணும்னா இன்னொரு நாள் சொல்லட்டா? வேணாமே, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி 10ஓட 11 எதுக்கு, இன்னொரு நாள் வச்சுக்கலாமா என்று பாவம் போல் முகத்தை வைத்து கேட்ட மாயாவை பார்த்தவளுக்கு எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. அடிங்க, ஒன்று போட்டேன்னு வை. இவ்வளோ அலங்காரம்லாம் பண்ணிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இருந்துட்டு இன்னொரு நாள்னு சொன்னா என்னாலாம் முடியாது. நீ எப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து என்கிட்ட தான் புலம்புவேன். உன்னோட புலம்பெல்லாம் என்னால் டெய்லி கேட்டுட்டு இருக்க முடியாது. என் காது கிட்ட வந்து ரோஹி ரோஹி ரோஹிம்ப, இல்லாத காதலுக்கு நீ வைக்கிற ஒப்பாரி. ஐயோ, ஒழுங்கா மூடிட்டு போய் ப்ரொப்போஸ் பண்ண. இன்னையோட உன் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு வேளை அவன் வேணான்னு சொல்லிட்டான்னு வையி, இனி உன் வாயிலிருந்து அந்த பேர் வரக்கூடாது என்று கீர்த்தி கடுப்படிக்க, சரியாக அதே நேரம் சில பேர் தங்கள் காதலை தன்னவர்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். சில காதல் ஏற்றுக்கொள்ளப்பட, சில காதல் நிராகரிக்கப்பட, முக்கியமாக முரட்டு சிங்கிள்கள் இந்த கூட்டத்தில் உச்சக்கட்ட கடுப்பில் காதலர்களை கழுவி கழுவி ஊத்த, இப்படியே சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்தது அந்த நேரம். சரியாக அந்த சமயம் கீர்த்தி சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு பாடல் ஒலிக்கப்பட்டு
4 பேர் முன்னால் வந்து பாடலுக்கேற்ப உடலை வளைத்து ஆட சரியாக நடுவில் வந்து நின்றான் ரோஹன். கருப்பு ஷர்ட், கருப்பு ஜீன்ஸ் என நடுநாயகமாக நடனமாடுபவர்களுடன் இவனும் இணைந்து ஆட, சுற்றி இருந்தவர்களோ வாயில் ஈ போகாத குறையாக அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தனர். இதில் பெண்களை பற்றி சொல்லவா வேண்டும்? ஹே, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காண்டி. இன்னைக்கு இவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியே ஆகணும். அவன் நோ சொன்னாலும் பரவாயில்ல, லைஃப்ல ஒரு தடவையாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிடணும். அச்சோ, எவளுக்கு லக்கடிக்க போதுன்னு தெரியலையே என்று பெண்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்றால், ராக்கியின் பெயரை சொல்லி கூட்டத்தில் அப்படி ஒரு கூச்சல் எழும்ப ஆரம்பித்தது. அதற்குள் கரகோஷம் வானை பிளக்க, ஆடிக்கொண்டிருந்தவனின் கையில் சஞ்சய் ரோஜா பூங்கொத்தை கொடுக்க, ரோஹனின் பால் மயங்கி இருந்த பெண்களோ இவன் யாருக்கோ அதை கொடுக்க போகிறான் என்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். கூடவே அந்த ஒரு பெண் தாங்களாக இருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் அங்கிருந்த ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இருக்கத்தான் செய்தது. பாடல் ஒலிக்க, பின்னால் நால்வர் நடனமாட என கம்பீரமாக இடது கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள் விட்டு வலது கையில் பூங்குத்தோடு நடந்து வந்த ரோஹன் மாயாவின் முன் ஒற்றை காலை மடக்கி மண்டியிட்டு, மாயா, ஐ லவ் யூ என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் சொல்ல, அவன் ஆடிய போது அவனை வைத்த கண் வாங்காமல் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தவளுக்கோ அவன் பூங்கொத்தை சஞ்சயிடமிருந்து வாங்கியதும் யாருக்கோ கொடுக்கப் போகிறான் என்று நினைத்து முகமே சுருங்கியிருந்தது. அவன் வேறு யாரையோ காதலிக்கிறான் என்று நினைத்தவாறு சோகமாக முகத்தை தொங்க போட்டு கொண்டிருந்தவளின் முன் ரோஹன் காதலை சொல்ல, மாயாவிற்கு தான் காண்பது கனவா நினைவா என்பதே தெரியவில்லை. வாயை பிளந்து கொண்டு அவள் அவனையே பார்த்திருக்க, எழுந்து அவள் முன் ரோஹன் சொடக்கிடவும் அப்போதுதான் அவளுக்கு சுயநினைவே வந்தது. அப்போதும் அவனையே மிரட்சியாக அவள் பார்த்திருக்கவும், அவளின் முகபாவனையில் குறும்பாக சிரித்தவன் மீண்டும் பூங்கொத்தை நீட்டி, மாயா, டு யூ லவ் மீ என்று கேட்க, அவளோ இந்த உலகத்திலேயே இல்லை. அவள் தலை தானாக சம்மதமாக ஆட, அதிர்ச்சியுடன் அவள் கரங்கள் பூங்கொத்தை வாங்கி கொள்ள, அங்கே சுற்றி ஒரே கரகோஷம்தான். ஆண்களோ அப்பாடா, இனி பெண்கள் அவன் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்து பெருமூச்சு விட, பெண்களோ மாயாவை பொறாமையாக பார்த்து கொண்டிருந்தனர். இதில் கீர்த்திக்கோ தலையே சுற்றிவிட்டது. ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை ஒன்றுமே புரியாத நிலையில் அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் உறைந்தே விட்டாள் அவள். ஆனால் இத்தனைக்கும் நடுவில் ரோஹனின் கூத்தை மெச்சுதலாக பார்த்த ஒரு ஜோடி கண்கள் தன் திட்டம் நிறைவேறியதில் அப்படி பிரகாசமாய் மின்னியது. இவ்வாறு ரோஹனின் காதல் பார்வையிலும் மாயாவின் அதிர்ந்த பார்வையிலுமே அன்றைய பொழுது கழிய, அடுத்த ஒரு வாரம் கழித்து சஞ்சயின் முன் கொலை வெறியில் நின்று கொண்டிருந்தான் ரோஹன். அன்று அந்த இடத்தில் அப்படி என்னதான் நடந்தது? அவர்கள் இணைவதற்கு திட்டம் தீட்டியது யார்? அவர்களை அத்தனை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விழிகளுக்கு சொந்தக்காரர்கள் யார்? நிஜத்தில் ரோஹனுக்கு அவள் மீது காதல் வந்ததா? அப்படி வந்தது என்றால் இத்தனையும் எப்போது நிகழ்ந்தது? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.